இயேசு தேவகுமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனாக இறங்கி வந்து நம்மத்திலே வாழ்ந்தார். எதுக்காக வந்தார் என்று சொல்லி இன்னைக்கு பைபிளில் அவருடைய ஊழியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கும் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அவர் எங்கும் சுற்றி திரிந்த பொழுது ஜனங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் நிமித்தமாக ஜனங்கள் சோர்ந்து போய் துவண்டு போய் நம்பிக்கையற்ற நிலைமையில் எங்கே போகன்னு தெரியாத சூழ்நிலையில் ஹல்லேலூயா சோர்வோடு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்தார். ஹல்லேலூயா அவருடைய கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவோடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அவருடைய ஊழிய நாட்களில் செய்தவைகளை குறித்து அவரை சேவித்த சீசர்கள் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 பேர் எழுதின அவருடைய வார்த்தைகளை வைத்து அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் இயேசு செய்தார் என்பது நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி அதிலிருந்து நம்ம படிக்க இருக்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனம் ஆனபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாக இருக்கிறதை மிக ஆண்டவர் இயேசுவை பற்றி முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவர் நம்மை காண்கிற தேவன். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நீங்களும் நானும் படுகிற வேதனையை பார்க்கக்கூடியவராக இருக்கணும். கடவுளே என்னை பார்க்குறீரா, உனக்கு கண் இருக்கா அப்படின்லாம் நிறைய நேரம் புலம்புறீங்க. உண்மையான தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணிருந்தும் காணாதவைகளும், காதிருந்தும் கேளாதவைகளும், மூக்கிருந்தும் முகராதவைகளும், கைகள் காலிருந்தும் தொடாதவைகளும் இருக்கிற உயிரற்ற தேவன் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் ஜீவனுள்ளவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பொறுத்த மட்டில் நம்ம தோற்றத்தை மாத்திரம் பார்க்கறதில்ல. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீரத்தை வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என்னத்தை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம தோற்றத்தையும் நம்ம முகத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் இல்லை, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதையும் பார்க்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்துல உங்கள் தேவையை சொல்வதற்கு முன்பாக ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு இருக்கிறோம் என்பதை மனதளவில் அவர் கண்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய தேவனுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற பிரச்சனையின் நிலைமை அதை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்திருந்தாலும் முதலாவது ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், அவர் நம்மை காண்கிற தேவன். சத்தமாக சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து யாரு? உங்களையும் என்னை பார்க்கிற தேவன். எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு? அவர் சிங்காசனத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மெய்யான தேவனாகி ஆண்டவர் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கிறார் என்று சொல்லி சில அழகான விளக்கங்கள் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக தான் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த வயதிபராய் இந்த தாயார் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு அவருடைய கையை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் என்னாச்சா? ஜுரம் அவளை விட்டு நீங்கள் நம்மை தொட்டு சுகமாக்குகிற தேவன். இதே அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஹல்லேலூயா 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகியாய் இருக்கிற ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை
சுத்தமாக்க அப்ப உம்மால் அவன் எப்படி இருக்கிறான்? ஆகும். எனக்கு சுகமா தாருன்னு சொல்லி கேட்கல, அந்த மனுஷன் என்னை சுத்தமாக்கும்னு கேட்கிறான். ஸோ இந்த மனுஷன் பாருங்க, அருவெருப்பான அசுத்தமான நிலைமையில வந்தான். இயேசுக்கு வல்லமை இருக்கிறது சொன்னாலே போயிருக்கும். ஆனா அவர் என்ன செய்கிறார் பாருங்க, இல்லை இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு பாருங்க, ஜுரமோடு இருக்கிறவங்கள கூட தொட்டு பார்த்துடலாம். இருக்குதா ஜுரம்னு தொட்டு பார்க்கலாம். அருவருப்பா சொறி சிறங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் தொட்டு சுகமாக்குவீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையை நீட்டி அவனை தொட்டு. மார்க் எழுந்த சுவிசேஷத்தில் மார்க் என்கிறவர் இந்த சம்பவத்தை அழகாக எழுதியிருக்கிறாரு. இப்படி அந்த மனுஷன் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும்னு இயேசு இடத்துல வந்து சொன்ன உடனே 41வது வசனத்தில் இன்னொரு அழகான வார்த்தை அதோட சேர்த்து போட்டிருக்கிறார். மார்க் 1:41 இயேசு மனது உருகி இறக்கப்பட்டு கையை நீட்டி அவனை தொட்டு. சும்மா தொடலைங்க, ஒரு இரக்கத்தோடு. உலகம் உங்க நிலைமையை பார்த்து சில நேரம் பரிதாபப்படலாம், சில நேரம் அருவருப்பு படலாம், கிட்ட வர்றதுக்கே பயப்படலாம், அதில் மாட்டிக்குவோமோ என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டு சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், மரித்தவர்களை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. பார்வையற்றவருடைய கண்களை தொட்டு சுகமாக்கினார். இப்படி ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு தொட்டு சுகம் கொடுத்தது ஏராளமான விதம். தேவனிடத்தில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஏன்னா தொடுகிற தேவன் இருக்கிறார், காண்கிற தேவன் இருக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது இப்படி சுகம் கொடுத்த உடனே, இது மதிய நேரம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அன்னைக்கு அசுத்தாவிகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார். இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாய் வந்தாலும் ஆண்டவர் விடுதலை தர தான் இந்த இடத்துல வந்திருக்கார். ஏன் இப்படி செய்கிறார்? இப்போதான் முக்கியமான பகுதி, செய்தியில் முக்கியமான பகுதி, கவனமாக கேளுங்க. 17வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இயேசு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் இன்னொருத்தனுடைய நோயை சுமக்க முடியுமா? யாராலையும் சுமக்க முடியாது. நம்ம எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வந்து நம்ம சுமக்க முடியாத பலவீனங்கள், நோய்களை, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பே, நாம் சுமக்க முடியாதவைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் இயேசு. வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி அழுத்தி கொண்டிருக்கு பாருங்க. மனுஷன் சுமக்க முடியாதபடி அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களை இயேசு ஏற்றுக்கொண்டதாக நம்ம வாசிக்கிறோம். அது என்னன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம் பாருங்க, பலவீனங்கள், நோய்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை போராட்டத்தில் சரீர பலவீனங்கள் இயல்பாய் வாழ்வதற்கு நமக்கு தடை உண்டாக்குகிறது. சில சரீர உறுப்புகளில் வந்திருக்கிற போராட்டங்கள். ஹல்லேலூயா. நல்லா போயிட்டு இருந்தது சார் வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு வேதனை எங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை மீண்டு வர முடியவில்லை என்று இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்களா? உங்கள் நோய்களை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். பலவீனங்கள், நோய்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சுமந்து கொள்ள முடியாத அந்த உலகத்துக்கு வந்தார். இதே வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின இடத்துல நீங்கள் போய் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தாரு? சுமந்தார். இன்னைக்கு பாருங்க எத்தனை பாடுகள், பல சூழ்நிலை நிமித்தமாக தாக்குதல்கள், வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், இன்னும் எத்தனையோ சூழ்நிலையில பல பாடுகளை சந்தித்து இந்த இடத்துக்குள்ள ஒரு மனபாரத்தோடு வருத்தத்தோடு இங்கே வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை தர ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது மத்தேயு 11வது அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் இருக்கக்கூடிய சுமைகள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, எப்போ போனாலும் சண்டை. சார் குடிச்சிட்டு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு சார், அதுதாங்க பாடு. கீழ்ப்படியாமல் நல்லா வளர்த்தேன் சார், படிக்க வச்சேன் என் பையனை, இப்போ போய் தவறான நண்பர்கள்ட்ட பழகிட்டு ராத்திரி ரொம்ப லேட்டாக வீடு தேடி வர்றான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வப்போது போலீஸில் மாட்டிக்கிறான், வீட்டை சுற்றி பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்கு, வெளியே போகிறதுக்கே முடியல. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா.
இன்னைக்கு மனத்தளவிலே பாரம், இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வியாதிகள் மன வருத்தத்தை கொடுக்குற. ராத்திரி தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை, சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாவது. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் மனதளவிலே சுமக்கிற பாரங்கள், அல்லேலூயா, எத்தனை வேதனைகளை உண்டாக்குது. சங்கீதம் 55:22 இப்படியாய் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வைத்து விடு, விடு. உங்க மன அழுத்தத்தைலாம் இயேசு, அல்லேலூயா, மாற்ற முடியாத அந்த உலகத்துக்கு வந்தாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் பாரங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட தெரிவிக்க நம்மை காண்கிற தேவன் இயேசு இங்கே இருக்கிறார். நம்ம சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறார். சங்கீதம் 65வது அதிகாரத்தில் காண்கிறவர் மாத்திரமல்ல, 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர் காண்கிறவர் மாத்திரமல்ல, கேட்கிறவர் மாத்திரமல்ல, வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்குற அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர், வியாதிகளை சுகமாக்குகிறவர், தொட்டு விடுதலை தருகிற தேவன். ஏன் இப்படிலாம் செய்கிறார்னா, அவருடைய தனி சிறப்பே நம்ம எல்லா பிரச்சனையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருகிற தேவன். மனுஷன் சுமக்க முடியாத பலவீனங்கள், நோய்கள், துக்கங்கள், பாடுகள், அல்லேலூயா, மன அழுத்தங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லி அவர் வார்த்தையினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போயிடலாம். ஆனால் நம்ம சுமக்க முடியாத இன்னும் ஒன்று இருக்கு. நம்ம சுமக்க முடியாத, மனுக்குள்ளும் சுமக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 29 அவரை பற்றி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு கஷ்டத்தில் கிடக்கிறான். அவனை பார்த்த உடனே நம்ம மனசு நல்ல ஊரில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம்பா. எல்லாரும் சொல்லி, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, யாரையோ பார்த்து ஐயோ பாவம்? அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. அதில் பாவம்னா என்ன, பைபிளில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, தேவன் கொடுத்த வழிமுறைகளுக்கு விலகி அநியாயமாக நடக்கிறதுனால் வந்த விளைவு தாங்க அல்லேலூயா அந்த பாவம். 1 யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, அநீதி எல்லாம் பாவம்தான். இந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணத்தை தான் வேதத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பாவம் என்றால் என்ன? நமக்குள்ள இருக்கிற துர்க்குணம், நமக்குள்ள இருக்கிற அசுத்தமான எண்ணங்கள், நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அருவருப்பான நினைவுகள். இது எப்படி உலகத்துக்குள் வந்தது? ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசி. ஒரு மனுஷன், உலகத்தின் முதல் மனுஷன் மூலியமா இந்த பாவ துர்குணம் உலகத்துக்குள் வந்தது. அதில் நீங்க பார்க்கும் பொழுது 19வது வசனத்துல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் எப்படி ஆயிட்டாங்களாம்? பாவிகளாக்கப்பட்டது போல. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருக்கு விரோதமாக, கடவுளாகி தேவன் சொல்லி நம்மை அறிவுறுத்தினபடியாய் வாழாமல் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அசுத்தமாய் வாழ்ந்ததுனால, அந்த மனுஷன் தப்பு பண்ணதுனால உலகத்துக்குள்ள துர்க்குணம் பிரவேசித்தது. இந்த துர்க்குணமாகிய பாவத்தை இயேசு வார்த்தையினாலே சுமந்து தீர்க்க முடியவில்லை. வியாதியை ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்கி விட்டார். அசுத்த ஆவிகளை ஒரு சொல்லாலே துரத்தி விட்டார். ஜுரத்தை தொட்டு சுகமாக்கினார். சரீர நோய்களை தொட்டு சுகமாக்கினார். மனுஷனுடைய துர்க்குணத்தை, பாவத்தை எப்படி சுமந்து தீர்த்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். 5-6 வசனங்கள்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தண்டனை. ஆக்கினைனா என்னது? தண்டனை. இன்னைக்கு இந்த பாவ துர்குணம் இருக்கு பாருங்க, இதனுடைய விளைவு ரோமர் என்கிற புஸ்தகத்தில் பைபிளில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற துர்குணத்தின் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோமர் 3:23 நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை. இன்னைக்கு மனுக்குலத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பணப்பிரச்சனை இல்லைங்க, வியாதி பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் கூட தீர்த்துடலாம். படிப்பில்லாதது, வீட்டில் நிம்மதி இல்லாதது, இதெல்லாத்துக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா துர்க்குணமாகிய பாவம் நம்ம எல்லாரையும் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக்கி விட்டது. கடவுளுக்கு கிட்ட நம்ம நெருங்கி இருக்கும், கடவுளோடு உறவாடி சமாதானமாக இருக்கும் பொழுது எந்த அசுத்தங்களும் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது.
அல்லேலூயா. ஆனால் நம்முடைய துர்க்குணம், நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு தேவனை விட்டு நம்மை விலக்கி விட்டது. பாவத்தின் விளைவு என்னது? தேவ மகிமையை அற்றவர்களாய் நம்மை மாற்றி. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். எப்படின்னா, அல்லேலூயா, இலவசமாய் ஆண்டவர் இயேசுவின் கிருபையினாலே, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு மறுபடியும் தேவனை நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த துர்க்குணம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இந்த துர்க்குணம், நான் ஏதோ பரிசுத்தவான்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற அந்த பட்டியலில் நானும் தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை பற்றி இப்படி நான் கேள்விப்பட்டு, இன்னைக்கு இந்த பாவ பாரம் நீங்கி போக நம்ம என்ன செய்யணும், இயேசு என்ன செய்தார், நாம் என்ன செய்யணும், இதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி, நோய், பலவீனங்கள், துக்கங்கள், மனபாரங்கள் இதெல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரிவித்தா ஆண்டவர் அதை மாற்ற தம்முடைய வார்த்தையினாலே அதை நீக்கி போட, அல்லேலூயா, தம்முடைய அதிகாரத்தினால் நம்ம வாழ்க்கையில் விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை நீக்கி போட ஒரு வார்த்தை வசனம் சொல்லி அவரால் குணமாக்க முடியவில்லை. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்குது. நீதியான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நம்ம செய்த தப்பிதத்துக்கு தண்டனை செலுத்தப்பட வேண்டியதாயிற்று. என்ன செய்ய முடியும்? ஒரே வழிதான். நம்ம வாசித்த ஏசாயா 53:5-6 வசனங்கள், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அருவருப்புகள் அக்கிரம நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். இத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர் இயேசுவை அன்னைக்கு சிலுவையிலே பிடித்து ஆணியடித்து கொலை செய்தார்கள். ஏப்ரல் 3ஆம் தேதி இயேசுவின் மரண தினத்தை குறிக்கிற அந்த குட் ஃப்ரைடே உலகமெங்கிலும் அனுசரிக்கப்பட உள்ளது. தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து உலகத்தின் சகல பாவ பாரத்தை தன் மீது சுமந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இருக்கிற அசுத்த எண்ணங்கள், துர்க்குணங்கள், நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்திருக்கிற வேதனை அளவிடப்படாதது. ஏன் நம்ம இப்படி நடக்கிறோம் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஏதோ தப்பு பண்ணதுனால பாவியா மாறல, நமக்குள்ள அந்த பாவ உணர்வு இருக்கிறதுனால தாங்க இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைக்கு கோபத்தை யார் கற்றுக் கொடுத்தது? இருக்குது 1 வயசு 2 வயசு இருக்கும், இன்னும் நடக்கக்கூட முடியல. ஆனால் தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கி கொடுத்தா உடனே பொறாமை, எரிச்சல் வருது. எங்கேருந்து வருது? இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நமக்குள்ள இருக்கிற துர்க்குண பிரச்சனை. இந்த துர்க்குண பிரச்சனையை, பொல்லாத குணத்தை மனுஷனுக்குள்ள நம்ம வைத்திருக்கிற வரைக்கும் தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, முடிவாகிய நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு இந்த மனுஷனால் மேற்கொள்ள முடியாத, இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காண முடியாத ஒரு உபாதை, ஒரு நிர்பந்தமான ஒரு காரியம் இருக்குனாக்கா மரணம்தான். எவ்வளோ மருந்து மாத்திரை வந்துருச்சு, ஆனால் மரித்தவனுக்கு எவனா திரும்பி உயிர் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது மாத்திரை இருக்குதா? மரித்த பின்பு, உயிர் போன பின்பு, எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ மருத்துவ வசதிகள் இருந்தால், உயிர் போச்சுன்னா எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணு. அதுக்கு மேலே மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கையை திறந்து கொடுக்க இயேசு வந்தார். எப்படிங்க அதை செய்தார்? நம்முடைய பாவ பாரத்தை ஆண்டவர் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டு எப்படி சுமந்தார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். அன்னைக்கு பாருங்க, இவ்வளோ அற்புதத்தை செய்த இயேசு ஜனங்களுக்கு போதித்த போதனையின் மத்தியில் அன்னைக்கு வாழ்ந்த மத தலைவருடைய அநியாய அக்கிரமத்தை சுட்டி காட்டினார். அது நிமித்தமாக அவர்கள் எரிச்சல் அடைய ஆரம்பித்தாங்க. நம்ம பிழைப்புக்கே கேடு உண்டாக்க வந்துட்டாருன்னு நினச்சிட்டாங்க. திரளான ஜனங்கள் அவர் பின்னால் போகிறதை பார்த்து பொறாமை, எரிச்சல் அவர்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தது. அது வளர்ச்சி அடைய இடம் கொடுத்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கொள்ளாத யோசனை அவர்கள் இருதயத்துக்குள்ளே வந்து அவங்க நினைச்சதை சாதித்து அன்றைக்கு அரசாண்ட ரோமர் கையில் இயேசுவை பிடித்து கொடுத்து விட்டார்கள். அவங்க நினைச்சது தங்க திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி. ஆனால் பைபிளில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை ஒரு பரிசுத்த இரத்தத்தினால தான் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கும் பாருங்க, எல்லா வழிபாடுகளிலும் மிருகங்களினுடைய ரத்தத்தை சிந்தி கர்மத்தை தீர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. எந்த ஆடுகளின் ரத்தமோ கோழியின் ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாதுங்க. மனதளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பரிசுத்த ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்டது. தேவகுமாரன் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது.
நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் காயப்பட்டு, அக்கிரம நிமித்தமாய் நொறுக்கப்பட்டு, இந்த பாவ குணத்து நிமித்தமாய் இருக்கிற நம்முடைய சமாதான குறைச்சலை போக்க வேண்டிய தண்டனை அவர் மேலே விழுந்தது. பாவத்தின் விளைவாய் வந்த வியாதிகள், வறுமைகள், சாபங்களை அல்லேலூயா அவருடைய காயங்களினாலே குணமாக்கினார். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவருடைய ரத்தம் சிலுவையிலிருந்து பூமியின் மேல் விழுந்தது. கொடிய மரணம், இயேசுவின் மரணம். இன்னைக்கு போல இல்லை மரண தண்டனை. பல மணி நேரம் தொங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் சரீரத்திலேருந்து வடிய வடிய தொங்க விட்டு கடைசியில் உயிர் இழந்தார். என் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து நம்முடைய பாவ பாரத்தை சுமந்து கொண்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே யோவான் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து. அந்த ஒரே மரணத்தினாலே மனுக்குலத்தின் பாவ தோஷம், பாவத்தின் தண்டனை முற்றிலுமாய் நீக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. மரித்த இயேசுவை தேவன் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 7:25 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியா அவர்களை முற்றுமுடிய காப்பாற்ற ரட்சிக்க வல்லவராய். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம பாவ பாரம் நீங்கணும்னா ஹல்லேலூயா செய்ய வேண்டிய 3 காரியங்கள். 1, தேவனிடத்தில் வந்து சேரணும். வந்துட்டீங்க, ஹல்லேலூயா. வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு உள்ளத்தில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் உண்மையான மாற்றம். நீங்கன்னா மனதளவில் ஒரு மாற்றம் வரணுங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து சேரணும். அடுத்தபடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வந்து சேர்ந்தா மாத்திரம் போதாது. 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, 9வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்தால் அறிக்கையிட்டால் ஆண்டவரிடத்தில் வந்து சேரணும் முதல்ல. 2வது வாயார என்ன செய்யணும், ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை எனக்கு நீங்கள் மன்னியும் வாயார நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். இதே 1 யோவான்ல 7லிருந்து பார்க்கும் பொழுது, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சிலுவையில சேர்ந்து நம்ம வாயார ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும், என் மனசுல ஒரு சமாதானத்தை தாரும் நீங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் இயேசு தம்முடைய திரு ரத்தத்தினாலே உங்களை கழுவி இன்னைக்கு ஒரு சமாதானத்தை கூட உங்க மனபாரத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். இருக்கிற யாராகிலும் நான் எனக்கு எந்த பாவமும் இல்லை, நான் நல்லவன் தாங்க, நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்மை நாமே ஏமாத்துகிறவர்களாயிருக்கும். சுமக்க முடியாத சில சுமையை சுமந்து கொண்டு வாழ்க்கையில் வருத்தத்தோடு போய்கிட்டு இருக்கிறீங்க. துர்க்குணத்தினால் வருகிற விளைவை வார்த்தையினால் இயேசு சுகமாக்கவில்லை, முடியவில்லை. தன் ஜீவனையே கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டாருங்க. இன்னைக்கு அவர் சிந்தின ரத்தம் நமக்கு சுகம் தர வல்லமையுள்ளதா. நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல சேரணும். வந்துட்டோம், வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணால் மாத்திரம் போதாது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, இந்த பிரச்சனைலாம் காரணம் எனக்குள்ள இருக்கிற துர்க்குணம் தான், அதில் எனக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்கள் தான். இந்த பாரம் என்னால் சுமக்க முடியலப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு திருப்தியே இல்லை, நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு கூட இருக்கிறார். வந்துட்டீங்க, அறிக்கை பண்ணுங்க, விட்டு விடுங்க. உங்கள் வியாதி வேதனைகளை கூட ஆண்டவர் இன்னைக்கு நீக்கி உங்களுக்கு விடுதலை தருவார். நம்ம அனைவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமுத்திரமை நோக்கி பார்ப்போமா? இயேசு கண்டார், தொட்டார், வார்த்தையினால் துரத்தினார், சுகமாக்கினார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், நோய்களை சுமந்தார். நோய்களை மாத்திரமில்லைங்க, துக்கங்களை, பாடுகளை, ஹல்லேலூயா, மனபாரங்களை, நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து இன்னைக்கு இயேசு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார்.
அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததை இந்த ஜனங்களுக்கு போதித்திருக்கிறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். சகல வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கட்டும். எல்லா வலிகள் மறையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும். எல்லாம் ஹல்லேலூயா. செவிடு ஊமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற. இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். வேதனை உண்டாக்குகிற, விரக்திகளை கொடுக்கிற, மன நோய்களை கொடுக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேற. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாதங்கள் மறையட்டும். உயர்த்த முடியாத கை கால்கள் இப்பொழுது குணமாகட்டும். எல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். எல்லா பைல்ஸ் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாவதாக. இன்றிலிருந்து ஒரு மாற்றம் வரணும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹல்லேலூயா, பிளட் கவுண்ட் எல்லாம் நார்மல் ஆகட்டும். இயேசுவின் அற்புதமாய் நார்மல் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்ப கோளாறுகள் மறையட்டும். நிற்காத இரத்தப்போக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாகட்டும். பிரசவிக்க முடியாமல் இருக்கிற போராட்டங்களாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே சுகமாவதாக. பூர்ண சுகம் உண்டாகட்டும். அற்புதமாய் ஆண்டவரே பிரசவங்கள் உண்டாகட்டும். சுகமாய் பெற்றெடுக்கட்டும். விட முடியாத கெட்ட பழக்கங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த குடும்பத்தினருக்காக கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன். அந்த வேதனையை கொடுக்கிற அசுத்தாவிகள் இப்பொழுது நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. எங்கள் பாவங்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் பலவீனங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீ சுமந்து கொண்டிரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாட்சியாய் வாழ உதவி செய்ய. எல்லா துதிகன மகிமை ஆராதனை புகழ் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென்.